ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுட்டேங்க. இப்போ அதெல்லாம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரகமும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது லைட்டாக ப்ரௌன் நேரம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஒரு 4 பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை லைட்டாக நச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் நிறமாக மாறிட்டு அந்த டயத்தில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா மீன் குழம்புக்கு ருசி தரதே வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்தில் வந்து நம்ம குழம்பு மசாலா, நான் வந்து கடையில் வாங்கின மசாலா தான் சேர்க்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஆச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உரப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் நம்ம எதனால சேர்க்கணும், குழம்பு வந்து கட்டி ஆகிறதுனால ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உரப்புக்கு காரம் வரணும்ல, அதுக்காண்டி கொஞ்சமாக வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கிண்டி விட்டுட்டோமா, இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? புளி நான் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கலருக்காண்டி தான், இது வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டு கொதி வரணுங்க. ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதி வர விட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு லைட்டாக கொதி வர விட்டு நம்ம என்ன மீன் வச்சுருக்கோமோ அந்த மீன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொதி வந்து மீனை வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு மீன் நல்லா வெந்துட்டுங்க. அவ்வளோதான், இனிமேல் நீங்கள் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் குழம்பு ரெடிங்க. எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ஹாப்பி தீபாவளி ஆல்.